ராஜி, பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகளை தாக்கி வருகிறது. குடிமக்களை தாக்கி வருவது தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக இந்த அத்துமீறிய சம்பவம் நடைபெற்று வருகிறது. ராணுவ தாக்குதலை தொடர்ந்து சைபர் தாக்குதலையும் தற்போது பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு சைபர் தாக்குதலை தொடங்கியுள்ளது. நேற்று இது தொடர்பாக சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் எந்த வகையில் சைபர் தாக்குதல் நடத்துகிறார்கள், அதனை எப்படி முறியடிக்க வேண்டும் என ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதனை தொடர்ந்து மறுபடியும் சைபர் தாக்குதலை பாகிஸ்தான் ஆரம்பித்துள்ளது. இதனை எப்படி தடுக்க வேண்டும், இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை வங்கிகளுக்கு, இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கி மற்றும் தனியார் வங்கிகளுக்கு RBI ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. தேவையின்றி எந்த வாடிக்கையாளர்களும் எதையும் அனுப்ப வேண்டாம். வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிகள் மூலம் தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்பட வேண்டும். அதற்கான வழிமுறையும் ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வங்கிகள் விழிப்புடனும் செயல்பட வேண்டும் என மத்திய நிதி அமைச்சகம் RBI மூலமாக வங்கிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் விட்டிருக்கிறார்கள். தேவையின்றி வரும் எந்த ஒரு குறிப்புகளையும் எந்த ஒரு குறுஞ்செய்தியையும் தொட வேண்டாம். வாடிக்கையாளர்கள் அதனை அழுத்த வேண்டாம். அதை ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது செய்துவிட்டால் வங்கியில் உள்ள பணமோ அல்லது முறைகேடு நடக்க நிறைய வாய்ப்புள்ளதால் வாடிக்கையாளர்களும் சரி வங்கிகளும் சரி முறையாக இது தொடர்பான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செயல்பட வேண்டும் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கிகளும் விழிப்புணர்வும் செயல்பட வேண்டும். தொடர்ந்து RBI-உடன் தொடர்பு இருங்கள். ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக RBI தொடர்பு கொள்ளுங்கள் என வங்கி மூத்த அதிகாரிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் ஒரு அறிவுறுத்தல் விட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்களும் தேவையின்றி எந்த ஒரு செயலையும் உபயோகப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் இந்த போர் தொடர்பான ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருவதை அடுத்து மத்திய நிதி அமைச்சகமும் ரிசர்வ் வங்கியும் வங்கிகளுக்கும் வாடிக்கையாளருக்கும் ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறார்கள். ராஜேஷ்.